தமிழ் வேதாகமத்தில் மார்க்கு பயன்படுத்தின அராமிக் வார்த்தைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அராமிக் வார்த்தைகள் மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தின் தனித்தன்மையாக இருக்கிறது. இதிலே பயன்படுத்தப்பட்டுள்ள அநேக வார்த்தைகள் மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தில் மட்டும்தான் இடம்பெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலாவது தளித்தாகுமே. இந்த வார்த்தை மார்க்கு 5ஆம் அதிகாரம் 41ஆம் வாக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிள்ளையின் கையை பிடித்து தளித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். தளித்தாகுமி என்றால் சிறு பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தம் என்பதை பார்க்க முடிகிறது. இரண்டாவது எப்பத்தா. இந்த வார்த்தை மார்க்கு 7ஆம் அதிகாரம் 34ஆம் வாக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்று பொருள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மூன்றாவது பொவனர்கேஸ். இந்த வார்த்தை ஆச்சரியமாய் இருக்கிறதல்லவா? இது மார்க்கு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அர்த்தத்தை நாம் பார்ப்போம். செபுதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவனர்கேஸ் என்கிற பெயரிட்டார். பொவனர்கேஸ் என்றால் இடிமுழக்கத்தின் மக்கள் என்று அர்த்தமாம். நான்காவது கொர்பான். இந்த வார்த்தை கேட்பதற்கே புதிதாக இருக்கிறதல்லவா? இது மார்க்கு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யும் உதவி எது உண்டா? அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லுகிறீர்கள் என்று வேதாகமம் பதிவு செய்கிறது. இதிலிருந்து கொர்பான் என்பது காணிக்கை, பரிசு என்பதை குறிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது 1ஆம் நூற்றாண்டில் பரிசேயர்கள், ஒரு மனிதன் தன் தகப்பனையும் தாயையும் கவனித்துக் கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. ஆனால் அந்த கடமையை செய்ய அவன் தவறுகிறான் என்றால், நீ கொர்பான் என்ற விசேஷித்த காணிக்கையை கொடுத்தால் நீ அவர்களை கவனிக்க வேண்டிய சுமை உனக்கு இராது, அது பரலோகத்தினால் தள்ளுபடி செய்யப்படும் என்ற ஒரு விசேஷித்த தவறான உபதேசத்தை மக்கள் மத்தியிலே அவர்கள் உபதேசித்து கொண்டு இருந்தார்கள். இந்த கொர்பான் என்னும் விசேஷித்த காணிக்கை பெற்றோர்களை கவனிப்பதற்கு பதிலாக போடப்படும் காணிக்கையாக கருதப்பட்டது. அதனாலே அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கொர்பான் என்பது காணிக்கை, பரிசு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஐந்தாவது ஓசன்னா என்ற அராமிக் வார்த்தை. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 9-10 வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற உம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஓசன்னா என்றால் எங்களை மீட்டுக்கொள்ளும் என்று அர்த்தமாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இந்த ரோம அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்கப் போகிற ராஜா, எங்களை மீட்டுக்கொள்ளும் ராஜா என்று சொல்லும்படியாக ஓசன்னா ஓசன்னா என்று அங்கே இருந்த மக்கள் சந்தோஷத்தினாலே ஆர்ப்பரித்தார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆறாவது அப்பா என்கிற அராமிக் வார்த்தை. இந்த வார்த்தை மிகவும் ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடிய வார்த்தை. மார்க்கு 14ஆம் அதிகாரம் 36ஆம் வாக்கியத்தில் இதை நாம் பார்க்கலாம். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். அதாவது அராமிக் வார்த்தையில் அப்பா என்பது தகப்பன் என்ற பொருளை உடையதாக இருக்கிறது. இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், அராமிக் வார்த்தையில் அப்பா என்பதும் தமிழ் வார்த்தையில் அப்பா என்பதும் ஒன்றுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதில் ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமண்டல ஜெபத்தில் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று பரலோகத்தின் தேவனை அப்பா என்று அழைப்பதற்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் தன்னுடைய ஜெபத்திலும் பரலோகத்தின் தேவனை அப்பா என்றுதான் அழைத்தார் என்பதை இந்த அராமிக் வார்த்தையும் இந்த வேதவசனமும் நமக்கு தெளிவாக கூறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஜெபத்தில் பரலோகத்தின் தேவனை அப்பா என்றுதான் அழைத்திருக்கிறார். நம்மையும் ஜெபத்தில் அப்பா என்று அழைக்க சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஏழாவது எலோயி எலோயி லாமா சபக்தானி என்ற வார்த்தை. இந்த வார்த்தை மார்க்கு 15ஆம் அதிகாரம் 34ஆம் வாக்கியத்தை வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம்.
9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி மரிக்கும் போது அவர் பேசின கடைசி 7 வார்த்தைகளில் ஒன்று என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பது. இந்த வார்த்தைகள் அனைத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும்போது அராமிக் வார்த்தைகளை பயன்படுத்தினார் என்பதை மார்க்கு தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தில் மிகவும் துல்லியமாக குறிப்பிட்டு இருக்கிறார். 8. பெயல்செபுல் என்னும் அராமிக் வார்த்தை. மார்க் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம் வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம். எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகர், இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பெயல்செபுல் என்றால் பிசாசுகளின் தலைவன் என்று அர்த்தமாம். இவ்விதமாக மார்க்கு தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தில் அநேக புதுமையான அராமிக் வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். இது மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தின் தனித்தன்மையாக இருக்கிறது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த அராமிக் வார்த்தையின் அர்த்தங்களையும் அதனோடு இணைப்பு சொல்லாக பயன்படுத்தி இருப்பது வாசிக்கிற நம்மை போன்ற வாசகர்களுக்கு புரியும் விதத்தில் அமைந்திருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையான தாளந்தை தானே கொடுத்திருக்கிறார் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். ஆமேன், ஆமேன்.